ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வெரி இன்ட்ரெஸ்டிங் விச் கேன் பி மேட் டியூரிங் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணால் பண்ணலாம். அது வேற ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை பரோட்டா. சம் ஆஃப் த வியூவர்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஹவு டு மேக் வெந்தயக்கீரை பரோட்டா ஆர் மேத்தி பரோட்டா அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ ஐ தாட் ஐ ஷேர் தட் ரெசிபி வித் யூ which will be very nice. ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற சாமான் என்னெல்லாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நான் என்னோட கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி வெந்தயக்கீரையை, இப்போ வந்து கொஞ்சம் சீசன் கூட உங்களுக்கு தெரியும், அண்ட் ஈவன் டியூரிங் சம்மர் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. ஸோ வெந்தயக்கீரை என்னோட கைப்பிடிக்கு ஒன்று எடுத்து அதை க்ளீனாக அலம்பிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது வந்து நம்ம என்னெல்லாம் இதை சேர்த்து மாவில் சேர்த்து கலக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி, அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்போ தான் அது வந்து கலக்கும்போது சாப்பிடும்போது வாயில் கிடைக்காது. இட் பி வெரி டேஸ்டி அண்ட் இட் வில் கிவ் அ வெரி நைஸ் ஃப்ளேவர் ஆல்சோ. இது வந்து காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன் தான். அதே மாதிரி இது வந்து ஜீரா பவுடர், இது ஒரு 3/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இது வந்து கோரியாண்டர் பவுடர், தனியா பவுடர், அது வந்து அதுவும் ஒரு 3/4 டீஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். இது வந்து அஜ்வின் இல்லைன்னா ஓமம்னு சொல்லுவாள், இதுவும் இதோட சேர்த்து கலக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கு, ஏன்னா இதில் இன்றைக்கி வந்து நான் ஆனியன் ஆர் கார்லிக் ரெண்டுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால இது வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கலருக்கு, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கடலை மாவு. அதுக்கப்புறமா இந்த ஸ்பூனுக்கு கோபுரமாக ஒரு 4 கோதுமை மாவை எடுத்துட்டுருக்கேன். இது 4 கோதுமை மாவு. அப்புறம் கொஞ்சோண்டு 3 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு இதுவும் எடுத்துட்டுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து இதை வந்து தயிர் போட்டு கலக்க போகிறோம். இது வந்து நார்மலாக தயிர் அண்டு கடலை மாவு இதெல்லாம் சேரும்போது அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் அந்த பரோட்டா. அதனால நம்ம இதெல்லாம் சேர்த்து கலக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெந்தயக்கீரை என்ன பண்ணலான்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன் பாண்ட்லியில். இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு போட்டோம்னா அதில் வந்து ஒரு கசப்பு இருக்கும், அது இருக்காது. ரெண்டாவது பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் சுடட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை அதில் சேர்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சிட்டோம் இல்லையா. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் கார்லிக், பூண்டு இதோட சேர்த்து அதையும் ஒரு 4-5 பல் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன்னா இட் வில் பி வெரி நைஸ். ஸோ இது வந்து காஞ்சாச்சு. ஸோ இதில் வந்து நான் இந்த வெந்தயக்கீரையை போடுறேன். லேசாக வதங்கினா போகிறோம், பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வதங்கிடும். அதில் ஒரே நிமிஷம் வதங்கிடும். வெந்தயக்கீரை வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இது சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதோட சேர்க்குறேன். அதுக்கப்புறமா காஷ்மீர் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது அது கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் தேவையான மஞ்சப்பொடி போட்டால் கொஞ்சம் ஒரு கலர் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த அஜ்வின் போடும்போது நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், கொஞ்சம் கையில் வச்சு இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டால் அந்த ஃப்ளேவர் வில் பி வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சேர்க்க வேண்டியது ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் இது தனியா பவுடர். இது எல்லாத்தையும் போட்டுங்க. இது தேவையான உப்பையும் இதோட சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் இதுக்கு போட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த மாவு பொறுத்து உப்பு வரப்பு நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட். அதில் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல கையால் கலந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த வதக்கின வெந்தய கீரை அதில் சேர்த்துட்டு நம்ம தயிரை விட்டு கலக்கணும். நான் தயிர் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5-6 கரண்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் we cannot tell how much it is exactly needed. ஏன்னா நான் அவ்வளோ கரெக்டாக இதை வந்து நிறுத்தி எடுக்கலை மாவெல்லாம்.
அதனால ஒரு 6 கரண்டி கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வதக்கின வெந்தயக்கீரையும் அது கூட சூடாகவே போட்டிருக்கேன். ஸோ சூடாக போட்டனால நான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கையில் சுட்டுக்கக்கூடாதுன்ட்டு. நீங்களும் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுன்ட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்தோன்னா எல்லா பக்கமும் உப்பு உரப்பு எல்லாம் கண்டிப்பாக அதில் சேர்ந்துடும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு we need to keep it for at least half an hour. கொஞ்சம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ இதை நல்லா கலந்துட்டு இது கூட தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட் புளி இருந்தாலும் தப்பு கிடையாது. இந்த பரோட்டா வந்து இந்த வெந்தய கீரையில் கொஞ்சோண்டு லைட்டாக உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கும் லைட்டாக. ஸோ இது வந்து இந்த உரப்பு உப்பு இந்த புளி இதோட சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு 5-6 கரண்டி எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை நல்லா கலந்துட்டு இன்கேஸ் காணாட்டா சொட்டு தண்ணி விட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் வி ஹவ் டேக்கன் இனஃப் தயிர் இல்லையா. இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்போ தயிர் போட்டு கலந்துருக்கனால கையில் ஒட்டாமல் வந்திருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தயிர் காணலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை லைட்டாக தெளித்து பிசைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணோம், இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து டைட்டாக மூடி ஒரு ½ an hour விட்டோன்னா க்ளீனாக அது ஃபர்மெண்ட் ஆகி நல்ல புஃப்னு சூப்பராக சாஃப்டாக வரும். இது வந்து நீங்கள் பார்த்துருக்கேன்னா அந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து வெறும் கடலை மாலை பண்ணுவா, இல்லைன்னாக்கா இதில் half போட்டு பண்ணுவா. பட் ஐ ப்ரிஃபர் லாட் ஆஃப் வீட் ஃப்ளார் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பண்ணுறேன். ஸோ இது ஒரு ½ an hour ஊறட்டும், அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ½ an hour ஆகிடுது. இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா ஊறி இருக்கு. நம்ம இதை வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்ல மெலிசாக பண்ணலாம், அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தி பரோட்டாவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இது வந்து பண்ணிவிட்டு we can store it. இப்போ நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோம், மேபி அப்ராடு ஆர் மேபி சம்வேர் வேர் வி டு நாட் கெட் அவர் ஃபுட் அப்படின்னா இது நல்ல இல்லை ட்ரெயின் ஜேர்னிக்கோ எதுக்கு வேணால் எடுத்துன்னு போகலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தனியாக ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணோன்னு அவசியம் கிடையாது. ஏன்னாக்கா இதுலேயே உப்பு உரப்பு புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் அதில் இருக்குது இல்லையா. அதனால யூ கேன் ஜஸ்ட் கீப் சம் தயிர், இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஆனியன் கலந்து ரைத்தா, இல்லைன்னா ஜஸ்ட்டு பிக்கிள் கூட போகிறோம் உங்களுக்கு. ஸோ இதை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் போடுறேன். நெய் வேண்டாம் உங்களுக்கு, இல்லை எண்ணெய் தான் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பட் நெய் வில் கிவ் அ நைஸ் டேஸ்ட்டு. ஸோ அதை போட்டு கொஞ்சம் தடவிட்டு தென் we can put it. ஸோ முதல்ல கொஞ்சம் நெய் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா, அப்புறம் இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக போடலாம். அதுக்கப்புறமா திருப்பிட்டு அங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப வடக்குன்னு ஆகாது, கொஞ்சம் நல்ல சாஃப்டாகவே வரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ட்ராவலுக்கெலாம் எடுத்துன்னு போகிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். ட்ராவல் போகிற டைம் கண்டிப்பாக பிக்கிள் அண்ட் திஸ் வில் ஹெல்ப் லைக் எனிதிங். ஆபத் பாண்டவா தான் நம்ம வந்து வெதர் வி கோ டு அப்ராட். இப்போலாம் வந்து ஃப்ளைட்டில் வெதர் இட் இஸ் இன்டர்நேஷ்னலோ இல்லைனாக்கா லோக்கலோ வி கேன் ஈவன் கேரி த ஃபுட், வி ஆர் அலோட் டு கேரி. ஸோ இஃப் அட் ஆல் வி வாண்ட் இந்த மாதிரி மேத்தி பரோட்டா பண்ணி எடுத்துன்னு போனோன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ வி ஹவ் டன் ஒன். இதை வந்து ரொம்ப நேரம் வடக்குன்னு ஆயிடுற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ 2 பக்கமும் திருப்பிட்டு நிறைய நெய்யும் போட்டுட்டனால சாஃப்டாகவே இருக்கும். இது பண்ணிடலாம். இதை எடுத்துகிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ நான் இன்னொன்றும் ரெடியாக பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தின்னாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் இட் நாட் பி டூ திக், இட் won't be நைஸ். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 சப்பாத்தி, இப்போ 2 பரோட்டா பண்ணிட்டேன். அது மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன், வெண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ இந்த தயிர் மேலே அப்படியே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டிருக்கேன். இட் வில் பி வெரி டேஸ்டி வென் யூ டேக் தயிர் அஸ் சைட் டிஷ்ஷு. அப்புறமா இங்கே இதில் வந்து மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து
மேபி ஆவக்காய் ஆர் மேபி லைம் பிக்கில் எனிதிங் யூ கேன் யூஸ் ஃபார் திஸ். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. see how soft and nice. இது பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஒரு சனோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால இது மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே அன்னைக்கு கேரி பண்ணுறதுக்கும் இட் வில் பி வெரி வெரி நைஸ். யூ கேன் யூஸ் இட் அஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் as I told you earlier. If you have not tried like this, please try it and enjoy it. Let me meet you in the next lovely video. Bye-bye.